ஒன்று திருமாவளவன் அவர்கள் அவங்க கட்சியில் இருந்தவங்க இதை செஞ்சுருக்காங்க அப்படின்னா அதுக்கான கண்டனத்தை தெரிவிக்கணும், அறிக்கை வெளியிடணும், அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துருக்கணும். இல்லை அவங்க என் கட்சியை சார்ந்தவங்களே கிடையாது, இது எனக்காக அவதூறு பரப்புறாங்க அப்படின்னா அதையும் அவர் வெளிப்படுத்தணும்ல. உங்கள் கட்சியை சார்ந்தவங்களே கிடையாது, யாரோ போய் 4 பேர் தாக்கியிருக்காங்க அப்படின்னு எதுவுமே இல்லாமல் நீங்கள் அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் வந்து அதை ஊக்குவிக்கிறீங்களா? அப்போது திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறாரு, நான் வந்து ஒரு பட்டியலின தலைவன், பட்டியலின மக்களின் பிரதிநிதி அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க. அப்போ அதே பட்டியலின மக்களுக்காக பேசக்கூடிய ஒருத்தவங்களை நீங்கள் ஆதரிக்கணுமா, இல்லை என்னை தவிர எவனாவது பட்டியலின மக்களோட பிரதிநிதின்னு வந்து அவனை வந்து நான் தாக்குவேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்போ என்ன மாதிரியான லீடர்ஷிப் இது? என்ன உங்களுக்கான தகுதி இது? அப்போ அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, அம்பேத்கர் அவர்கள் என்ன சொன்னார், கற்பி ஒன்று சேர்னாரு. நீங்கள் உங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு அதப்புறம் என்னை தவிர நீ ஒருத்தன் பட்டியலினத்தை பற்றி அவர் என்ன பேசுகிறாரு, பறையர் மக்களை வந்து நான் எப்படி மேலே கொண்டு வரணும், எல்லாரும் மேலே வாங்க, நாங்களாம் எங்களுக்குன்னு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்குது, நாங்களாம் ஒன்றும் தாழ்த்தப்பட்டவங்க கிடையாது. பெருமையாக தானேங்க பேசுகிறாங்க. இங்கே பிறந்த தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு சமூகத்துக்கும் அந்த சமூகத்துக்கான ஒரு பெருமை இருக்குது. அதை நீங்கள் பேசுகிறத விட்டுட்டு ஐயோ நாங்கள் நசுக்கப்பட்டோம், நாங்கள் பிதுக்கப்பட்டோம், நாங்கள் ஒதுக்கப்பட்டோம், இப்படியே நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களே. கிட்டத்தட்ட சுதந்திரம் அடைந்து 75 வருடங்களை தாண்டி நம்ம போயிட்டு இருக்கிறோம். அப்போது இன்னைய வரைக்கும் ஏன் பட்டியலின மக்கள் வந்து இன்னும் சிரமத்திலே இருக்கிறாங்க? அப்போது இதுக்கான பெனிஃபிட்லாம் யார் அனுபவிச்சுட்டு இருக்கா? யாரோ ஒரு சிலர் அனுபவிச்சுட்டு நீங்கள் இன்னமும் அவங்க வந்து அவங்களுக்கு கீழ் நிலையிலே இருக்கணும், அவங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கணும், இன்னும் அறிவு வராமே இருக்கணும், அரசியல் அறிவு வராமே இருக்கணும், அப்போ தான் நமக்கு கூழ கும்பிடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுனால தான் உண்மையாலுமே வந்து பட்டியலின மக்களை மேலே கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்கள நீங்கள் நசுக்க பார்க்குறீங்க.